அதாவது ஜென்மசனி இருக்கிறதுலையே ரொம்ப கொடுமை என்னென்னா ஜென்மசனின்னு தான் சொல்லுவாங்க. யாரையாவது நம்ம திட்டும் போது கூட என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் நீ ஜென்மத்துக்கும் மூஞ்சில் முடியக்கூடாது, ஜென்மத்துக்கும். அந்த ஜென்மத்துக்குங்கிறத அழுத்தி சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் திரும்ப உன்னை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது அந்த ஜென்மத்துக்கும் அப்படின்னு சொல்கிறது. அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா, அந்த ஜென்மசனியாக இருக்கிறவர் என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் ரீதியான மந்த நிலைகளை தந்தார். 11, 12 கூடியவர் மந்த நிலைகளை தந்தார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு 3, 7, 10 பார்த்தார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்தவர். அவர் ராசியில் வக்கரமாகும் பொழுது என்ன பலன்களை தருவார்? உடல்நிலை சரியாக போகுதுங்க, உடல்நிலை சரியாக போகுது. அண்ட் ஆல்சோ 13ஆம் தேதியிலிருந்து இந்த 27ஆம் தேதி வரையிலான அந்த வக்கர பயிற்சிக்குள் 1 கோடி சம்பாதிச்சா அது கம்மி. எழுதி வச்சுக்கோங்க, மீனராசிக்காரர்கள் மினிமம் 1 கோடியாவது சம்பாதிப்பீங்க. இது நடந்தே தீரும். மினிமம் 1 கோடி சம்பாதிப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க பிஸ்னஸ்மேன்ஸ். திடீர்னு ஒரு ஆஃபர் வரும், திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும், தன்னால் இந்த விஷயம் முடிஞ்சிடும். இது நடந்தே தீரும். இதை சனி பகவான் நடத்தி காட்டுவார். காரணம் என்ன அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான், இந்த சனி வக்கரமானால், சனி சும்மாவே கொடுப்பார்,